தேவனை சார்ந்து கொள்ளுகிற, தேவனை பிடித்துக் கொள்ளுகிற, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அது இந்த உலகம் பார்க்கும் பொழுது அற்பமானவைகளா எண்ணப்படுகின்ற அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அது பலனாய் கிரியை செய்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டியும், நடந்தாலும் நடக்காவிட்டியிலும், மேலானாலும் கீழானாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கலக்கமில்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அதிகாரத்தில் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாழ்விற்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து அதிலே நடத்தும்படிக்கு அவர் விரும்பி அவருடைய ஆவியானவரை கொண்டு பலமாய் கிரியை செய்து வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனுடைய ஒரு சின்ன பாற்றாதான் நம்ம ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அநேக காரியங்கள் இருந்தாலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாகவும் ஒரு பெரிய நன்மைக்கு ஏதுவாக ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே அது இருக்கும் என்பதற்கு எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கலாம் யோவானின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே அவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வைத்திருக்கிற சித்தம், விருப்பத்தில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தன்னுடைய சீஷர்களானால் மட்டும் போதாது, தன்னை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அதற்கும் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை இயேசு தம்முடைய ஒவ்வொரு தம்மை சார்ந்த பிள்ளைகளுக்கும் அங்கே சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகின்றார் என்று சொன்னால், அநேகர் வேதத்தை சுமந்து கொண்டிருந்தாலும், வேதத்தை சுமந்து வேத பாரகராகவும் பரிசேயராகவும் ஆசாரியர்களாகவும் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் பிதாவின் அன்புக்குள்ளே ஒரு தெளிவான ஆவியின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் வாழாமல் நியாயப்பிரமாணத்தை பிடித்து வைத்து நியாயப்பிரமாணத்தினாலே அநேக நீதியை செய்கிறது போல அநீதியை செய்து கொண்டிருந்த வாழ்க்கை அன்றைக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அதை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய கண்கள் பார்க்க நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கே ஆண்டவர் இதை ஸ்தோத்திரம் சிலருக்கு போதித்தார் என்று சொன்னால் இன்றைய காலத்திற்கும் இந்த வார்த்தைகள் மிகவும் அவசியமாயிருக்கு.